ஹாய், இன்னைக்கு சப்பாத்தி வித் குருமா பார்க்கலாம். ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ பார்த்தேங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதில் ரிலேஷன்ஷிப் பற்றி ரொம்ப அழகாகவே டிஃபைன் பண்ணியிருந்தாங்கங்க. ரிலேஷன்ஷிப்புன்னு நான் சொல்ல வர்றது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிறது மட்டும் இல்லை, ஒரு அம்மா ஒரு பொண்ணுக்குள்ளே இருக்கிறது, ஈவன் ஒரு மாமியார் ஒரு மருமகளுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப். அதாவது அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்ன்றது ஆல்வேஸ் 50-50 இருக்கணுன்றது தான் அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் அவங்க சைட்லேருந்து 40 கொடுக்கலாம், நம்ம சைட்லேருந்து 60 கொடுக்கணும். அவங்க சைட்லேருந்து 70ங்கும் போது நம்ம சைட்லேருந்து 30, ஏன் சம்டைம்ஸ் ஈவன் அவங்க சைட்லேருந்து 0 இருக்கும் போது நம்ம சைட்லேருந்து நம்ம 100 கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போது ஸ்ட்ரெஸ் அப்படின்ற வேர்டு ரொம்ப எல்லாத்தாலையும் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்ட் ஆகிடுச்சு. ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபே எல்லாம் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கும் போது நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களோடது புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகும்போது அது இன்னுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அவங்க அந்த வீடியோவில் டிஃபைன் பண்ணியிருந்தது ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. அதுதான் இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அப்புறம் இந்த சப்பாத்தியும் குருமாவும் இன்றைக்கி நல்லாவே வந்துடுச்சுங்க. சூப்பராக இருந்தது. பாய்.